எடப்பாடி ஆட்சியில ஒரே ஆண்டுல 30,000 போராட்டம் நடந்தது, போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தது. இங்க எப்படி நான் திமுக போராட்டம் நடத்தினா மட்டும் உடனே அனுமதி பாதுகாப்பு. இன்னைக்கு பாருங்க 144 தடை உத்தரவு. ஆனா மதுரையில அண்ணா நினைவு நாள் திமுக நடத்துற பேரணிக்கு மட்டும் அனுமதி. பக்தர்கள் கோயிலுக்கு வருவதற்கு இடையூறா 144 தடை உத்தரவு. ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, நீங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், நீங்க ரஷ்யா சர்வாதிகாரி ஜோசப் ஸ்டாலின் அல்ல. நீங்க அருள் கூர்ந்து இந்த தடைகளை விலக்கிக்கணும், போராட்டத்துக்கு அனுமதி கொடுங்க. எங்களுடைய குரல், எங்களுடைய நியாயத்தை நாங்க சொல்றோம். கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்யுங்கள். தடையை மீறி நாளைக்கு அங்க பக்தர்கள் நிறைய பேர் கூடுவாங்க. ஒண்ணும் இல்ல, நாங்க கூடி ஒண்ணும் கலவரம் பண்ண போகல, எங்க மலையை பாதுகாக்கணும்னு சொல்றோம். இந்த கோரிக்கையை நீங்க ஏத்துக்கிட்டா முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி அறநிலையத்துறைக்கு எல்லா ஆவணங்களும் இருக்கு, தொல்லியல் துறைக்கு எல்லா ஆவணங்களும் இருக்கு. இதை சொல்லி அவனையும் கூப்பிட்டு இந்த மாதிரி இப்ப சட்டை இப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றதை விட்டு போட்டு, எச்சரிக்கை பண்றதை விட்டு போட்டு மேலும் மேலும் மத கலவரத்தை தூண்டக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்கிற வேண்டுகோளை வைக்கிறேன். கைது செய்யப்பட்டவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். திருப்பரங்குன்றம் மலையிலே மற்றும் மதுரையிலே மீனாட்சி கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை, 144 தடை உத்தரவு. திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு 144 தடை உத்தரவு. எந்த காலத்துல பிரிட்டிஷ்காரன் கூட சமய நிகழ்ச்சிகளை தடை செய்ததில்லை. ஆகவே வன்மையான கண்டனத்தை இந்து மக்கள் கட்சி சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம்.